சங்கீதம் 92 எடுத்துட்டீங்களா? சரி, இப்போ வாசிக்கலாமா? சரி, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இப்போ அதனால் நீங்கள் முதல் வசனத்தை வாசிக்க போகிறீங்க, ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். இப்படி மாற்றி மாற்றி வாசிப்போம். சரி, இப்போ நீங்கள் வாசிங்க. 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியல் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறேன். என் கொம்பை காண்டாம் மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாக அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தயவுசெய்து உட்காரலாம். ஒரே ஒரு வசனத்தை மாற்றணும். ஏன்னா ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து பேச வேண்டியிருக்கும் அந்த சங்கீதத்தில். ஆனால் ஒரே ஒரு வசனத்தை மாற்றணும். இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள பெற்றுக்கொள்ள போகிறோம். 10ஆம் வசனம், சங்கீதம் 92 10ஆம் வசனம் வாசிக்கும்போது வாசிக்கலாம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புது எண்ணெய் என்பது புதிதாய் கிடைக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதம். காலைதோறும் கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு கொடுக்கிற, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய பிரசன்னத்தை தேடுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற ஒரு புதிய ஆசீர்வாதம். 40 வருடம் ஒரு வேலை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது இஸ்ரவேல் மக்கள் மத்தியில். அதிகாலையிலேயே அவங்கள எழுப்புறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? காலையிலேயே அவங்க எழும்பணும் அப்படின்றதுக்காக என்னத்தை கர்த்தர் கொடுத்தாரு? பெருகு யாரோ சொன்னீங்க, மன்னாவை கொடுத்தாரு. அல்லேலூயா. அதனால் மன்னாவை கொடுத்தார். அவன் காலையில் ஏந்திரிக்கலைன்னா, காலையில் வெயில் வர்றதுக்கு முன்னாடி போய் பொறுக்கலைன்னா, அதை எடுத்துக்கலைன்னா க்ளோஸ், முடிஞ்சிச்சு. அன்னைக்கு பட்டினி அவன். அப்போ எல்லா ஜனங்களும் அப்படி நம்ம சபைக்கு கொடுத்துட்டா எப்படி நல்லா இருக்கும்ல? காலையில் எல்லாரும் வந்துடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஜனங்கள், என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது, உரல்களில் இடித்தாவது, பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. ஒரு வசனத்தை தான், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன். புது எண்ணெயால் நான் என்ன பண்ணுறேன்? அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். காண்டாமிருகத்தை விட்டுருங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று இந்த மாதம் முழுவதும், ஏன் இந்த வருடம் முழுவதும் அதிகாலையில் ஏந்திரிக்கும் போதே கர்த்தருடைய சமூகத்தை பார்த்து, அப்பா, நீங்கள் எனக்கு எப்பொழுதும் புதிதானவர், உம்முடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் புதிது, உம்முடைய பிரசன்னம் எனக்கு எப்பொழுதும் புதிது. அல்லேலூயா. காலையில் இந்த நாட்களில் அப்படி வெளியில் போய் நின்னா நம்ம அறியாமல் சில பனித்துளிகள் நம்ம மேலே அப்படி இறங்கி கொண்டே இருக்கு.
நம்முடைய சரீரத்துக்கு தெரியுது, அப்படி சில்லுன்னு என்ன பண்ணுது, இறங்குது, அப்படியே சில்லுன்னு இறங்குது. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அஜ்மீரில் போய் காலையில் இறங்கினேன் அந்த ரயில்வே ஸ்டேஷனில், நானும் என்னோடு கூட சிலரும் சேர்ந்து. அப்படி ஒரு பனி, அப்படியே சில்லுன்னு தலையிலிருந்து அப்படியே இறங்கி, அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே இறங்கி வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இப்போதுமே அப்படி உணர்றதில்லை, பல சமயம் உணர்ந்துருப்பேன். ஆனால் அன்றைக்கி புதுசாக நம்ம கட்டி காலையில் 4 மணிக்கு அந்த ட்ரெயினை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. 6 மணிக்கு தான் எங்களுக்கு ட்ரெயின் திரும்பி. ஆனால் அதுக்குள்ளே அப்படி ஒரு பனி அப்படியே இறங்கினது. அது நல்லதோ கெட்டதோ அது வேற. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது ஒரு பாச மழை, என் இயேசு ஒரு பாச மழையை பெய்கிறவர், ஆவியானவர் பனியாய் இறங்கி வருகிற அவருடைய கிருபையை நம்மேல் ஊற்றுகிறவர், பிதாவானவர் அளவில்லாத அன்பினால் நம்மை அணைக்கிறவர். உலர்ந்து போன உலகம், உடைந்து போன உள்ளங்கள், ஒருவருக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை, சந்தோஷமே இல்லாமல் போராடுகிற ஒரு காலம். ஏதோ ஒரு சம்பவங்கள் நம்முடைய உள்ளத்தை குத்தி காயப்படுத்தி விடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் சொன்னார், வேலை பிடித்தவன் குத்துகிற வேகம் அவன் கையிலே வலியை உண்டு பண்ணும், அது மறைந்து விடும். ஆனால் குத்தினதுனாலே கொட்டுகிற இரத்தமும் காயமும் அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணாது, ஒளிந்து விடாது. அநேக மனிதர்களுடைய வார்த்தையினாலே அநேக காயங்கள் பட்டு உடைந்து போன நிலைமையில் நம்ம வரும்போது அவருடைய கை நம்மை தேற்றுகிறது. அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் போது, அப்பாவினுடைய கரம் நம்மை அணைக்கும் போது காயங்களை மறக்கிறோம், வேதனைகள் மறந்து போகிறது. கர்த்தர்ட்ட பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? நகோமிட்ட என்ன இருந்தது? நான் ஒரு கேள்வி என் உள்ளத்தில் யோசிச்சு, அவளே சொல்றா, மகளே என் பின்னாடி வராதம்மா, என்கிட்ட ஒன்றும் இல்லைம்மா, என்கிட்ட ஒன்றும் இல்லைம்மா. மோவாப் தான் அவங்க ஊர், சொந்த பந்தம் எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க, அவங்க நிலம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், எல்லாத்தையும் விட்டுட்டு அனாதையாக கூட நான் உன் பின்ன தான் வருவேன். நான் அவர் ரூத் புத்தகத்தில் எனக்கு ரொம்ப புரியாத புதிர் அது. 1வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில், அது ரூத் 1வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதற்கு ரூத், உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம், நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இவளுக்கு ஒன்றுமில்லன்றா, இவ உலகத்தையே மறந்து அவளோடு கூட மாறிடுறான். உன் நிழல்லாம் வருவேன், நான் உன்னோட தான் இருப்பேன். உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம எங்கே நடந்தாலும் ஒன்று நம்மளை பின்தொடருமானா அது நம்ம நிழல் தான். அதே மாதிரி நான் உங்களுடைய நிழலாக வருவேன். அம்மா ஒன்றுமே இல்லையம்மா, உலக பிரகாரமாக நகோமியின் இடத்துல இருக்கிற இன்பம் ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். இன்பமான வார்த்தைகள், ஆண்டோடைய வார்த்தைகள், தேனிலும் தெளிதேனிலும் மதுரமான வார்த்தைகள், ஆண்டோடைய வார்த்தைகள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிற ஆண்டோடைய வார்த்தைகள் எவ்வளவு ஒரு இனிமையான வார்த்தைகள். புது திராட்சை ரசம் போல உள்ளத்தை தேற்றுகிற வார்த்தைகள். அமைதியான நேரங்களில், யாரும் இல்லாத அதிகாலையில் ஒரே ஒரு வார்த்தை, மகனே அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை உங்கள் காதில் கேட்டுட்டீங்கன்னா, மகளேன்னு ஒரு வார்த்தையை உங்கள் காதில் கேட்டுட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை முழுவதும் சமாதானம் நிறைந்து இருக்கும். அல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தர் என்னோடு பேசினார், மகனே வின்சென்ட், நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. வாழ்க்கையில் வராத துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள் எதுவுமே எனக்கு வரலன்னு நான் சொல்ல மாட்டேன். 1000 இருந்தது. ஆனால் என்னோடு கூட தேவன் இருந்தார் என்பதற்கு நானே சாட்சி. அல்லேலூயா. நீ சாட்சியாய். அதிகாலையில் அவருடைய சத்தம், அதிகாலையில் கடவுள் எங்கே இருக்கிறாரு, உட்காருங்க அப்படி சமயத்தில் அதிகாலையில் என்னோடு கூட பேசுங்கப்பா.
அது சொல்கிறார், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை என்ன பண்ணுவாங்க, கண்டடைவாங்க. எத்தனை தடவை நம்ம சொல்லியிருக்கிறோம். அங்கே தான் ஐஸ்வர்யம் இருக்குது, அங்கே தான் ஐஸ்வர்யம் இருக்குது, அங்கே தான் கர்த்தர் பலனை தருகிறார், அங்கே தான் கர்த்தர் ஆண்டவர் புதிய அந்த எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு இடம், புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு இடம். அவருடைய குமாரனையே நமக்காக தந்த தேவன் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அல்லாதிருப்பது எப்படின்னு வசனம் கேட்குது. நீங்கள் நினைக்காததெல்லாம் சாப்பிடுவீங்க, நீங்கள் நடக்காத பாதைகள்லாம் நடப்பீங்க, நீங்கள் போகாத ஊருக்கெல்லாம் போவீங்க, சந்திக்காத மனிதர்கள்லாம் சந்திப்பீங்க, நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் உயர்த்தப்படுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒன்றே ஒன்று தான், அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவனுக்கு கர்த்தர் ஐஸ்வரியத்தை வைத்திருக்கிறார், கனத்தை வைத்திருக்கிறார், நிலையான பொருளை வைத்திருக்கிறார், நீதியை வைத்திருக்கிறார். அதிகாலையில் அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஓடி 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 என்ன வேகம்ல அதை அவங்க இடிப்பாங்கன்னு சொல்லலை, அதில் உரல்களில் இடித்தாவது, எந்திரங்களில் அரைத்தாவது, உரல்களில் இடித்தாவது, பானைகளில் என்ன பண்ணுவாங்க, சமைப்பாங்க. காலையில் கர்த்தருடைய வசனத்தை எடுத்தால் அந்த வசனத்தை தியானிக்கும் போது அதை அரைச்சு, அதை இடித்து, அதை சமைச்சு, சமையல் அப்படின்னு சொன்னால் பக்குவப்படுத்துதல், என் இருதயத்தை பக்குவப்படுத்துகிற, என் வாழ்க்கையை பக்குவப்படுத்துகிற, என்னை பதப்படுத்துகிற, என்னை பரிசுத்தவானாய் மாற்றுகிற கர்த்தருடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அதை கையில் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நல்ல தியானின்னு இரவும் பகலும் அதன் மேலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம், எத்தனை பேர் ஆமென்னு சொல்றாங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதிகாலையில் நாம் பெற்றுக்கொள்கிற அபிஷேகம் என்பது நேற்று நாம் பெற்றுக்கொண்ட அனுபவம் அல்ல. நான் அதிகம் யோசிக்கிறேன், நேற்று நான் விட்டுட்ட சில காரியங்கள் இருந்திருக்கலாம், போன மாதம் எனக்கு கிடைக்காத சில நன்மை எல்லாம் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு போன மாதத்தில் விட்ட அந்த நன்மைகளை கர்த்தர் இந்த காலையில் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்கள் இழந்ததை பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் நினைத்திருக்கிறதை பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். எதிர்பார்க்கிறது நான் கடந்த காலத்தில் எதிர்பார்த்தேன், இன்னைய வரைக்கும் என்ன பண்ணல, எனக்கு கிடைக்கல, ஆனால் இன்னைக்கு கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சமயத்தில் நமக்கு அது புரிகிறது இல்லை. அதிகாலையில் போய் இந்த இதுக்காக ஓடணுமா, இதுக்காக தேவனுடைய வசனத்தை தேடணுமா அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு இருக்கும். சில சமயத்தில் அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை எங்கிருந்தோ புறப்படும். உலகம் உன்னை நொறுக்கி கீழே தள்ள பார்க்கும், உன் காலை எப்படியாவது வாரணும்னு நினைக்கும், நீ முன்னேறவே முடக்கூடாது என்று நினைக்கும். ஒரு நாள் வலம்புரி ஜான், அவர் ஒரு நல்ல ஸ்காலர், வலம்புரி ஜான் ஸ்காலர், பெரிய ஸ்காலர், நல்ல தமிழ் புலமை பெற்றவர், அதிகமாக மேடை சொற்பொழிவுகள் நடத்துகிறவர், இன்னும் சொல்லமான ஒரு கட்சியில் மிகப்பெரிய நிலைமையில் வந்தவர், இந்தியாவினுடைய பார்லிமெண்ட்டில் அவர் எம்பியாக அமர்ந்தவர், எம்எல்ஏவாக இருந்தவர், இப்படி பல காரியங்கள், நிறைய 72 புத்தகங்கள் எழுதியிருக்கிறவர், இப்படி நிறைய காரியங்கள் அவர் ஆங்கிலத்தில் ஸ்காலர்னால் நிறைய படிச்சிருக்கிறாரு, பெரிய பெரிய படிப்பு, டிகிரிஸ், நிறைய டிகிரிஸ் வாங்கியிருக்கிறார், டாக்டரேட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. அவரை பார்த்து கேட்டாங்க, இவ்வளோ நீங்கள் உயர்ந்ததுக்கு என்ன காரணம்? அவர் சொன்னார், ஒரு டீச்சர், ஒரே ஒரு டீச்சர். எப்படி ஒரு டீச்சர் அவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க? ஆமாம். எப்படி அப்படின்னா, முதல்ல எனக்கு கிடைச்சது திண்ணை பள்ளிக்கூடம். அந்த காலத்தில் திண்ணையில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் ஒரு டீச்சருக்கு படிக்கிறதுக்கு திண்ணையில் பண்ணேன். ஏன்னா அந்த அம்மா எங்களை ஸ்கூலில் இருந்த எல்லாரையும் நான் போனேன் அன்னைக்கு, அவங்க ஒரு ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் கேட்டாங்க, ஏய் மரத்தில் 10 குருவி உட்காந்துருக்கு, மரத்தில் 10 குருவி உட்காந்துருக்கு, அது துப்பாக்கியில் ஒருத்தன் சுட்டுட்டான். அப்படி துப்பாக்கியில் சுட்டோன்னே ஒரு குருவி செத்து என்ன பண்ணிச்சு, விழுந்துருச்சு. மீதி எத்தனை குருவி இருக்கும்? சின்ன பையன் அப்போ உட்காந்து, மீதி 1 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 9 இருக்கும்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டார். சின்ன பையன் சொல்லிட்டார். சொன்ன உடனே டீச்சர்லேருந்து எல்லாரும் கொல்லுன்னு சிரித்தாங்க. சிரித்த உடனே, ஏன் சிரிக்கிறீங்க?
ஏய் முட்டாள், எப்பட்றா அதில் வந்து அந்த அந்த கிளையில் அல்லது குருவி இருக்கும் அப்படின்னு. உடனே அவர் கேட்டார், கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஆமாம் டீச்சரை பார்த்து, டீச்சர் நீங்கள் அந்த கிளையில் எத்தனை இருக்குன்னு கேட்கல, மீதி எத்தனை இருக்குன்னு தான் என்ன பண்ணீங்க கேட்டீங்க. ஏய் முட்டாள் போடா அப்படின்னு துரத்துனாங்க. அன்னைக்கு முடிவு பண்ணினேன், இதே ஸ்கூலில் இதே ஊரில் நான் தான் அதிகமாக படித்தவனா வந்து நிற்பேன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையில் அநேக வார்த்தைகளினால நீ உருப்பட மாட்ட, நீ உயர மாட்ட, நீ ஒழுங்காக மாட்ட, நீ பிழைக்க மாட்ட, நீ மேன்மை அடைய மாட்டேன்னு 1000 வார்த்தைகள் உலகம் சொல்லியிருக்கலாம். அந்த உலகத்தில் உன் தலையை உயர பண்ண என் தேவன் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், ஒரு புது உத்வேகத்தை வச்சிருக்கிறாரு. எந்த அளவு உன்னால் உயரணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அந்த அளவை நீ உயர்வதற்கு கர்த்தர் முதல் படியை இன்னைக்கு உன் கையில கொடுத்துட்டார். முதல் படி, நீ எலும்புவ சீயோனே, நீ எலும்புவ, தூசிய உதறி தள்ளு, உதறு. எவ்வளோ தூசி உட்கார்ந்த இடத்துல, ஆனா அதை தள்ளிடு. எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், தரித்துக்கொள். அல்லேலூயா. பாம்பேயில் ஒரு பாஸ்டர் என்ன சொன்னார், பாஸ்டர் அவர் ஒரு பெரிய சபை, நிறைய சபைகள்லாம் ஸ்தாபித்து பெரிய ஆளாக இருக்கிறார். அவர் பார்த்தோன்னே அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் உங்கள் புத்தகத்தை, உங்கள் வசனத்தை, உங்களை எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. என்ன உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களை எனக்கு தெரியும். உங்கள் புத்தகத்தை, உங்கள் வசனத்தை, உங்கள் செய்தியை நான் கேட்பேன் அப்படின்னார். எனக்கு ஆச்சரியமானது. ஒரு நாள் சொன்னாங்க, அதே சபையில் ஒருத்தன் ஏந்து சொன்னான், உனக்கு பிரசங்கம் கூட பண்ண தெரியல, உனக்கு என்ன தெரியும், நீ என்ன படித்த? ஒரு ஊழியக்காரர் இதே வேலையாயிருந்து அவர் என்ன படித்தார், அவர் என்ன பாஸ்டர், அவருக்கு என்ன தெரியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் நினச்சேன், என்ன தெரியும் என்று சொல்லுகிற இந்த உலகத்தில் உயர்ந்து காட்டுவேன். நான் சொல்லுகிற அந்த வார்த்தையை 1000கணக்கான பேர் கேட்பாங்கன்னு முடிவு பண்ணினேன். ஒரு உத்வேகம் தந்தது அவங்க வார்த்தைங்க தான். அது என்னை கீழே தள்ளல. உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் காயப்படுத்திட்டாங்க நினைக்காத, அது உன்னை கீழே தள்ள அல்ல, உன் தலையை உயர பண்ண, அந்த காயங்களை ஆற்ற கர்த்தருடைய கரம் உன்மேலே ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறது. புது எண்ணெயினால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நான் கொஞ்சம் யோசித்தேன். நாங்கள் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் நிறைய தென்னை மரங்கள் இருந்தது. அந்த மரங்களை எடுத்து, சரி மரங்கள் தேங்காயை எடுத்து நாங்கள் அதை கொப்பரையாக்குவோம். அதை கொப்பரையாக்கி காயெல்லாம் வச்சு அதை செக்கில் அரைக்க போகும்போது நானும் போவேன். எனக்கு ரொம்ப ஆசை. எங்கள் அண்ணன் வருவாங்கன்னு தெரியும். எனக்கு நினப்பு இருக்குது சின்ன வயசில். அந்த கொப்பரையில் அரைக்கும்போது அதில் என்ன எனக்கு நினைவு வருதுன்னா, அதில் கொஞ்சம் வெல்லம் போட்டு அரைப்பாங்க அந்த நாளில். நீங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, உங்களுக்கு கொஞ்சம் வெல்லம் போட்டு அரைப்பாங்க. அந்த புண்ணாக்கு இருக்குது பாருங்கள், முதல்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அந்த புண்ணாக்கு தான் நினைப்பட வருது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் முடித்த பிறகு அந்த செக்கில் எல்லாம் எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு செக்கில் நிறைய எண்ணெய் இருக்கும். அந்த முழு எண்ணெயும் எங்கள் அம்மா யார் மேலே தடவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்பயே அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அல்லேலூயா. அதுவும் அலையில் வலிய அப்படியே ஊற்றிக்கிட்டு வீதியெல்லாம் வந்து அன்னைக்கு எங்கள் மீதி இருக்கிற எல்லாத்தையும் எல்லா பிள்ளைகள் தலையிலையும் தள்ளி அன்னைக்கு கட்டாயமாக என்ன பண்ணணும், எல்லாரும் சனி நீராடுன்னு என்ன பண்ணுவோம், நீராடியே ஆகணும். ஆனால் அப்படிப்பட்டதான என்னை யோசித்து பார்த்தேன், ஆண்டவரை எதுக்காக ஆண்டவரை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது 1 சாமுவேல் 16:13 கர்த்தர் அதே காரியங்கள் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக செய்கிறார். எப்படி பயங்கரமாக செய்கிறாருன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவருடைய சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். என்ன பண்ணன? தைல கொம்பை எடுத்து, தைல கொம்பை எடுத்து, காண்டாமிருகத்தின் கொம்பு அப்படின்னு சொல்கிற இடத்துல ஓயில்டு ஆக்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் வருது. நம்ம காண்டாமிருகன்னு வருது, பட் அதில் ஓயில்டு ஆக்ஸ் அப்படின்னு சொல்லுது. காட்டு மிருகத்தினுடைய கொம்பு. அந்த கொம்பில் இருந்து ஃபுல்லாக அது உள்ள கொடைஞ்சிட்டு அது உள்ள எண்ணெயை ஊற்றி, அந்த எண்ணெயில் ஒரு துளி கூட சுற்றி இருக்கிற அவனுடைய சகோதரர்களுக்கோ பெத்த அப்பாவுக்கோ கூட கிடையாது. அதை முழுவதுமாக சாமுவேல் அவன் தலையில் ஊற்றினான். சின்ன பையன் அவன்
தலையில் ஊற்றுனா அந்த அபிஷேகம் அப்படியே அவன் மேலே இறங்கி வருகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஏன் நான் இடையனான, ஏன் எங்கள் தகப்பனால் வெறுக்கப்பட்டேன், ஏன் என் தாயோடு கூட என்னால் பேச முடியல, ஏன் என் சகோதரர்கள் என்னை கேவலப்படுத்துகிறாங்க, ஏன் இந்த ஊரில் எல்லாரும் என்னை கேவலமாக நினைக்கிறாங்க, நான் பிறந்தது வேஸ்டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலங்கள்லாம் மாறி அந்த ஒரு அபிஷேகம் அவனை ராஜாவாக உயர்த்தினது உண்மையானால், அந்த புது எண்ணெயினால் கர்த்தர் இன்றைக்கு காலை வேளையில உன் தலையின் மேலே தமது அபிஷேகத்தை ஊற்றுகிறார். தேவஜனமே, உன் பாடுகளை அறிந்திருக்கிற ஆண்டவர் அந்த புது எண்ணெயினால கர்த்தருக்கு சொல்ற விர்ஜின் ஆயில்னு பேரு. விர்ஜின் ஆயில்னா அதில் கொஞ்சம் கூட கலப்படமே இல்லை, கலப்படம் இல்லை. அதில் கொஞ்சம் காலம் வச்சுட்டா அப்படியே அந்த ஒரு மாதிரி கசடுன்னு சொல்லுவாங்க, அது பேர். அது இறங்கும். எங்கள் பாட்டில்லையே நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் இல்லை, புது எண்ணெய். உன் அனுபவம் புதிதாய் மாறும். உன் அபிஷேகம் உன்னை புதியவனாய் மாற்றும். நீ அறியாத இடங்களில் கர்த்தர் உன்னை நடத்துவார். இதுவரை நீ பார்க்காத உயரங்களில் கர்த்தர் உன்னை ஏற பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ? எனக்கு காலையில் கர்த்தர் இதுவரை நீ ஏறாத உயரங்களில் தேவன் உன்னை உயர பண்ண போகிறார் என்று விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் நிச்சயமாய் அதை கொடுக்க அவர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய உள்ளம், அவனுடைய எண்ணம் அந்த நேரத்தில் எப்படின்னா, அவன் ஆடுகளை மேய்க்கும் போது நிறைய ஆடுகள், சில ஆடுகள் சில இடங்களில் போகும்போது சில விஷ வண்டுகள் அதை தாக்கி இருக்கும். விஷ வண்டுகள் அல்லது சில இடங்களில் ஈக்கள் அப்படியே முக்கியம். அப்படி முக்கியம்போது அது தலையில் முகத்திலெல்லாம் முற்று காயப்படுத்தி காட்டு ஈக்கள் காயங்களோடு இந்த ஆடுகள் வரும். அப்போ அவனுடைய காரியம் ஒன்று தான். அவன் என்ன பண்ணிடுவான்னா, இது ஒன்றையும் பார்த்து தான் உள்ளே அடைப்பான். அடைக்கும்போது இது காயங்களை பார்த்த போது இவன் என்ன பண்ணுவான்னா, உடம்பெல்லாம் காயத்தோடு சில ஆடுகள் இருக்கும். அப்படியே அந்த எண்ணெய் பாத்திரத்தில் அப்படியே கையை உள்ளே விட்டு அப்படியே எடுக்கும்போது அப்படியே வலியும் கையை அது அப்படியே ஆடுகள் மேலே அப்படியே தடவுவான். தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த மேய்ப்பன் தடவுவான். அப்படி தடவை 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 அதுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும். அந்த காயங்கள் மாறும். புத்துணர்ச்சியோடு அடுத்த நாள் காலையில் இன்னும் ஒரு நாளை பெற்றுக்கொள்ள ஒரு புதிய உத்வேகத்தோடு கூட அந்த ஆடு புறப்படும். இன்னைக்கு காலையில் ஆண்டவராகிய கர்த்தர், மேய்ப்பனாகிய ஆண்டவராகிய கர்த்தர் மேய்ப்பனாகிய என்னிடத்தில் கொண்டு வரும்போது எனக்கு அந்த எண்ணெய் உங்கள் தலையின் மேலே சபையிலிருந்து வருகிற ஒரு மேய்ப்பனிடத்திலிருந்து வருகிற அந்த எண்ணெய் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உங்கள் மேலே பூசப்படுகிறது. உங்கள் காயங்கள் மாறுகிறது, உங்களுடைய வலிகள் மாறுகிறது, உங்களுடைய வேதனைகள் மாறுகிறது. இந்த ஆடுகளுக்கு ஒரு பழக்கம் உண்டு. உங்களை சொல்லலை நான், இந்த ஆடுகளுக்கே இயற்கையாக ஒரு பழக்கம் உண்டு. எப்பயாவது இல்லை எப்பையும் அடுத்த ஆடுகளோடு முட்டிக்கும். சபையில் இருக்கிறவர்களே கொஞ்சம் யோசிங்க. எதுக்கு முட்டிக்கிறேனே தெரியாமல் ஏன் முட்டிக்கிட்டு கிடக்கிறேன் தெரியல. ஆனால் முட்டிக்கும் போது ரெண்டுக்கும் தான் காயம் உண்டாக்கும். அதில் சில பலத்த ஆடுகள் இருக்கும், எளிமையான ஆடுகளை நல்லா முட்டிடும். எளிமையான ஆடுகளை உடனே சபையில் இருக்கிறவங்கெல்லாம் சரியில்லை, நான் இந்த மந்தை இல்லை அடுத்த மந்தைக்கு போகிறேன், இல்லை அந்த மந்தையிலேயே அந்த காயங்களோடு எனக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். என் காயங்கள் அவருக்கு தெரியும். பலத்த ஒரு ஆடு என் மேலே முட்டியிருக்கு, என் உடலில் முட்டியிருக்கு, என் தலையில் முட்டி இருக்கு. ஆனால் அதுக்காக இன்னொரு சபை இல்லை, அதுக்காக இன்னொரு காற்று வாழ்க்கை வாழ போகல. நான் திரும்பி என் சபைக்கு வருவேன், என் இடத்துல இருப்பேன். என் மேய்ப்பன் என் தலையின் மேலே அந்த எண்ணெயை கொண்டு வருவார், என் காயங்களை ஆற்றுவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராகி இருக்கிறார். நான் என்ன பண்ண மாட்டேன், தாழ்ச்சி அடை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நேரம் கடந்து போனதுனால ஒருவேளை நாளைய தினத்தில் உங்களோடு கூட இந்த வரிகளை நான் உங்களோடு கூட கண்டாமிருகத்தினுடைய அபிஷேகம் என்ன,
காண்டாமிருகத்தினுடைய கொம்புல என் கொம்பை கர்த்தர் எப்படி உயர பண்ணுகிறார் என்று சொல்லி நாளைக்கு உங்களோடு கூட காலையில் பேசலான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னா நாளை காலையில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? நாளை காலையில் என்ன இருக்குது? 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஜெபமும் ஆராதனையும் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. காண்டாமிருகத்தின் அபிஷேகம் என்பது பயங்கரமான ஒரு ஆழமான ஒரு செய்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த மிருகமும் நிற்க முடியாத ஒரு அபிஷேகம் அது மேலே இருக்கு. அது மேலே இருக்கு. அந்த அபிஷேகத்தை நாளைக்கு பெற்றுக்கொள்ள போறீங்க. எழுந்து நில்லுங்க. இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் சொல்லுங்க. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அம்மா, நீ பட்ட பாடு. எத்தனை பேர் உன்னை முட்டுனாங்க ஐயா, எத்தனை பேர் உன்னை முட்டுனாங்க. எவ்வளவு தலைகளை இட்டி மாறி விழுந்துச்சு. எவ்வளவு மனதில் நீ பாதிக்கப்பட்ட. எவ்வளவு காயங்கள் உன் உள்ளத்தில், உன் சரீரத்தில், உன் எண்ணங்களில், உன் யோசனைகளெல்லாம் காயப்பட்ட நிலைமையில ஒரு மேய்ப்பன் இன்னைக்கு காலையில தன் கையை பாத்திரத்தில் முழுவதும் விட்டு, நான் எடுக்கிற எண்ணெய் கொஞ்சம் கூட வீணாக கூடாது. அதே சமயத்தில் எங்கேயும் ஒரு காயம், எங்கேயும் ஒரு வேதனை, எங்கேயும் ஒரு வியாதி, எங்கேயும் ஒரு தோல்வி, போராட்டம் இருந்து விடக்கூடாது. என் ஆடுகள் நல்ல மேய்ச்சலை பார்க்கணும். அமர்ந்த தண்ணீர் இருக்கணும். அவருடைய ஆத்துமா தேற்றப்படணும். மகளே, அடைந்த வேதனைகள், எங்கேயோ முட்டிக்கிட்டு இருந்த உன்னுடைய வாழ்க்கை எங்கேயோ ஓடி போலாமா அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. ஓடி போயிடலாமான்னு ஒரு சகோதரி சொல்லிக்கிட்டே இருக்கிற உனக்காக தான் கர்த்தர் பேசுறார். இனி இந்த வீட்டில் இருக்கிறது என்னால முடியாது, என்னால தாங்க முடியாத பிரச்சனை, இவ்வளவு வேதனை என்று சகோதரி நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். உன் காயங்கள் யாருக்கும் தெரியாம இருக்கலாம். எல்லா ஆடுகளும் வரும்போது மேய்ப்பனுடைய கண் பார்த்து கொண்டே இருக்கு. எந்த ஆட்டுக்கு அதிகமா காயம், எந்த ஆட்டின் மேல உண்ணிகள், எந்த ஆட்டின் மேல இந்த காட்டு ஈக்கள் அதிகமாய் காயப்படுத்திருக்கு. தலையிலிருந்து கால் வரைக்கும் பார்த்து முழு கையும் விட்டு அப்படியே அணைத்து அதன் தலையிலிருந்து கால்கள் வரை பூசுகிற அவருடைய கரம் எண்ணெயோடு கூட புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிற கர்த்தருடைய கரம் இன்னைக்கு காலை வேளையில உண்மையில் இறங்கி வருகிறது. Receive the power. Receive the power of the healing. ஆவியானவரே, 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 உள்ளம் உடைந்தவுடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவீராக, அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. நிரப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.